நிம்மதி அகராதியை பல கோர கரையான்கள் வேண்டுமென்றே தின்று தீர்த்தது. சாவின் சமுத்திரத்தில் இந்த குமுதிரி படுகொலை ஒரு பேரலை. அச்சம்பவத்தினை நினைவுபடுத்தும் போதெல்லாம் நம் நம்பிக்கையின் கடைசி வேர்கள் கூட காணாமல் போய்விடுகின்றன. இருண்டது 39 ஆண்டுகள், இன்று எமது இருண்டன நெடுந்தீவு என்று சொல்லும்படியாக குமுதினி படுகொலை எம் மக்கள் மனங்களில் என்றுமே ஒரு மிலேச்சத்தனமான தாக்குதலினுடைய வெளிப்பாடாகவே நாம் பார்க்கின்றோம். முதல் பொது சுடரேற்றும் நினைவஞ்சலி நிகழ்விலே தொடர்ந்து அவர்களை தொடர்ந்து சுடரேற்றி நினைவஞ்சலி செலுத்துவதற்காக தொடர்ந்து நினைவு சுடரேற்றி நினைவு ஏற்றி நினைவஞ்சலி செலுத்துமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம். வேளையில் நினைவு தூவியை சுற்றி இருக்கக்கூடிய நினைவு சுடர் அப்படியே நீங்க கட் பண்ணி கொடுத்தீங்க போங்க.
உறவுகளை பறிகொடுத்த எங்களுடைய சொந்தங்கள் இணைந்து இன்றைய நெடுந்தீவேந்தல் நிகழ்வில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனங்களிலே சபிக்கப்பட்ட இனம் போல் கூடாத மிக மோசமான மிலேச்சத்தனமான ஒரு கொலைவெறி தாக்குதல் தான் இந்த குமுதினி படுகொலை. இந்த குமுதினி படுகொலை இந்த மே மாதத்தில் நாம் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். மகத்துவமான மகோன்னதமான ஒரு மாதம். இந்த மாதம் ஒரு இனத்தினுடைய இன்றைய இந்த வெளியீட்டு அடைக்கலம் கொடுத்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். நாங்கள் எந்த சமயத்துக்கோ எந்த இனத்துக்கோ எந்த நாட்டுக்கோ எந்த கலாச்சார பண்பாட்டுக்கோ Right. Right. நிகழ்வில் முதல் நிகழ்வாக முழுவதனுடைய வரலாற்று ஆவணத்தில் மிக பெரும் பக்கமாக இடம்பெற்றிருக்க கஞ்சிக்கால அதில் இல்லை. அடுப்பில் இருக்கிறது அங்கேயும் முப்பத்தி 39வது ஆண்டு நிறைவு நாளிலே இந்த நினைவு நிகழ்விலே கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய பேரன் சுவாமி ஐயா அவர்களே, எங்களுடைய நடுந்தீவினுடைய குருக்கள் ஐயா அவர்களே, போதகர் அவர்களே, பாஸ்டர் அவர்களே, அன்பான பெரியோர்களே, உறவுகளே, உங்கள் எல்லோருக்கும் இந்நேர வணக்கம்.
வேலன் சுவாமி ஐயா சொன்னது போல தமிழர்களுடைய வரலாற்றிலே இனப்படுகொலைகள் என்பது அது குறையாத இடத்தை பெற்றிருக்கிறது. அந்த இனப்படுகொலைகளிலே ஒன்றுதான் இந்த குமுதினி படுகொலையாக இருக்கிறது. அது சிறப்பாக எங்களுடைய இந்த தீவை உலுக்கி எங்களுடைய இரத்தத்தை உறைய வைத்த ஒரு பெரிய படுகொலையாக எங்களுடைய இந்த தீவிலே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய உறவுகள் யாழ்ப்பாணம் போய் மீண்டும் இந்த தீவுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்திருந்த பொழுது அவர்களுடைய உடல் எங்களுடைய இந்த தீவுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுத்த ஒரு பெரிய படுகொலையாக இந்த படுகொலை அமைந்திருக்கிறது. அன்பானவர்களே, இந்த படுகொலையிலே 36 பேர் இந்த தீவினுடைய சொந்தங்களாக உறவுகளாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிற பொழுது சிறப்பாக இவர்களுடைய ஆன்மாக்கள் ஆண்டவருடைய இளைப்பாற்றியை பெற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுடைய குறைகள் குற்றங்கள் எங்களுடைய செபங்களாலே வேண்டுதலாலே கிரிகைகளாலே இல்லாமல் போய் அவர்கள் ஆண்டவருடைய அருள் இரக்கத்தை பெற வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிற பொழுது இந்த உறவுகளை இழந்து 39 ஆண்டுகளாக வேதனைகளோடு நிம்மதி இல்லாமல் கவலைகளோடு கண்ணீரோடு வாழுகிற எங்களுடைய உறவுகள் ஆறுதல் பெற வேண்டும் என்றும் நாங்கள் ஆண்டவரை பிரார்த்திக்கிறோம். இந்த உறவுகளுடைய வடுக்கள் சுமைகள் மறைய வேண்டும். அவர்கள் ஆறுதலான உள்ளத்தோடு அமைதியான உள்ளத்தோடு சாந்தமான உள்ளத்தோடு அவர்கள் இந்த தீவிலே வாழ வேண்டும் என்று ஆண்டவரை நான் பிரார்த்திக்கிறேன். சிறப்பாக இன்றைய நாளிலே பசுந்தீவு ருத்ரன் தன்னுடைய கவி நூலை வெளியிடுகிறார். உப்புக்கடலை உரசிய நினைவுகள். எனக்கு பிடித்த மிகவும் ஒரு ஆழமான தலைப்பாக இருக்கிறது. உப்புக்கடலை உரசிய நினைவுகள். ஆகவே இன்றைய நாளிலே அவரையும் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த படுகொலையை நினைவு கூறுகிற அதை வரலாறாக பதிகின்ற ஒரு நூலாக இந்த நூல் அமைந்திருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எங்களுடைய நெடுந்தீவு மண் பல கவிஞர்களை பல உயர் கல்விமான்களை உருவாக்கிய இந்த மண்ணாக இருக்கிற பொழுது இளம் கவிஞர்கள் இந்த தீவிலே மலர வேண்டும், அவர்கள் புதிதாக பிறக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே சிறப்பாக பசுந்தீவு ருத்ரனை வாழ்த்துகிறேன். அவருடைய இந்த கவிதை நூல் பயணம் தொடர்ந்தும் எங்களுடைய தீவிலே இருக்க வேண்டும். இன்னும் பல ஆக்கங்களை அவர் உருவாக்கி பெற்றெடுத்து எங்களுடைய தீவுக்கு கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கமாக குமுதினி இனப்படுகொலை 85ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா கடற்படையாலே நடாத்தப்பட்ட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட எமது 36 உறவுகள் படுகொலை செய்யப்பட்ட அந்த நினைவேந்தலை நாங்கள் இன்று நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இனம், ஈழத்தமிழினம், இந்த மண்ணிலே கடந்த 75 வருடங்களுக்கும் மேலாக பல இனப்படுகொலைகளை சந்தித்திருக்கிறது. அந்த இனப்படுகொலைகளிலே உச்சமாக 2009 முள்ளிவாய்க்காலிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இனப்படுகொலை இந்த 21ஆம் நூற்றாண்டிலே உலகத்திலே வேறு எங்கும் நடந்திராத மிக பெரும் இனப்படுகொலையாக 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட எமது உறவுகளை கொன்று குவித்த ஒரு இனப்படுகொலையாக திகழ்கிறது. அந்த முள்ளிவாய்க்கால் தமிழினப்படுகொலை நினைவுகளை இந்த மே மாதம் எங்கள் எல்லோருக்கும் தந்து கொண்டிருக்கிறது. அதிலும் மே 12ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரை முள்ளிவாய்க்கால் தமிழினப்படுகொலை நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே எங்களுடைய தாயகமெங்கும் பல்வேறு இனப்படுகொலைகள் ஒவ்வொரு நாளுமே நடைபெற்றிருக்கின்றன. 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு இந்த இனப்படுகொலை என்பது தமிழின அழிப்பாக
தமிழர்களாகிய எங்களுடைய கலாச்சாரத்தை, தமிழர்களாகிய எங்களுடைய வளங்களை சுரண்டுகின்ற, நிலங்களை ஆக்கிரமிக்கின்ற, கடல் வளத்தை சுரண்டுகின்ற, ஏனைய நாட்டவர்களுக்கு எமது வளங்களை விற்கின்ற தமிழ் இளையோர்களை தவறான பாதைகளிலே போதைப்பொருள் பாவனையாக இருக்கலாம் அல்லது ஏனைய பாவனைகளாக இருக்கலாம், அவற்றில் ஈடுபடுத்துகின்ற இப்படியான தமிழின அழிப்பு இன்றும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆதியும் அந்தமும் இல்லாத தமிழ் மொழி செம்மொழிகளிலே ஒன்று, மூத்த மொழி என்று நாங்கள் அனைவரும் பெருமையோடு சொல்லக்கூடிய தமிழ் மொழி எங்களுடைய தாய்மொழியாக இருக்கிறது. தமிழர்கள் உலகத்திலே அனைத்து சமயங்களுக்கும், அனைத்து கலாச்சாரங்களுக்கும், அனைத்து பண்பாடுகளுக்கும் எந்த காலத்திலும் அடைக்கலம் கொடுத்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். நாங்கள் எந்த சமயத்துக்கோ, எந்த இனத்துக்கோ, எந்த நாட்டுக்கோ, எந்த கலாச்சார பண்பாட்டுக்கோ எதிரானவர்கள் அல்ல. சாந்தி, சமாதானம், நல்லிணக்கம் என்ற அனைத்துக்கும் உச்சமாக இந்த உலகத்திலே வாழ்ந்த இனம்தான் தமிழினம். அதே தமிழினம்தான் கப்பலோட்டிய தமிழனில் இருந்து வீரத்துக்கு விளைநிலமாக இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி காலம் தொட்டு எங்களுடைய தலைவனுடைய வீர வரலாறு வரைக்கும் வீரத்துக்கு பெயர் பெற்ற இனமாக இந்த தமிழினம் இருக்கிறது. இப்படியான பெருமைகளையும் வரலாற்று சிறப்புகளையும் நல்ல பல பண்புகளையும் அனைவரையும் நேசிக்கின்ற உத்தமமான மானிட அடிப்படை பண்புகளையும் கொண்டிருக்கக்கூடிய தமிழினம் இன்று ஈழத்திலே எங்கே சென்று கொண்டிருக்கிறது? எங்களுடைய மொழி, எங்களுடைய கல்வி, எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய இந்த விடுதலை பயணம் என்பது எங்கள் மீது சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் திணிக்கப்பட்ட அடக்குமுறையின் காரணமாக அடி வாங்கி 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 ஒரு இயலாத கட்டத்திலே அதற்கு எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்வதற்காகத்தான் ஆயுத போராட்டம் ஆரம்பமானது. நாங்கள் வன்முறையை விரும்புபவர்கள் அல்ல. எங்கள் மீது இது திணிக்கப்பட்டது. வேறு வழி இல்லாமல் எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாங்கள் இந்த வழியை ஈற்றிலே நாட வேண்டியவர்களாக நாடித்தான் இந்த வீர வரலாறு இங்கே நடைபெற்றது. அந்த பின்னணியிலே இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழின அழிப்புக்கு எதிராக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு சமய பேதங்களை கடந்து, சாதி பேதங்களை கடந்து, பிரதேச பேதங்களை கடந்து, கட்சி பேதங்களை கடந்து, நான் ஒரு தமிழன், என்னுடைய தாய்மொழி தமிழ், அதை யாராவது மறுக்க முடியுமா? அந்த உணர்வோடு அனைவரும் ஒன்றுபட்டு பயணிப்பதுதான் இந்த குமுதினி படுகொலையிலே படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய 36 உறவுகளாக இருக்கட்டும், காலங்காலமாக இதுவரைக்கும் இந்த வீர வரலாற்றிலே தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்த 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களாக இருக்கட்டும், 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களாக இருக்கட்டும், அத்தனை தியாகங்களுக்கும் நாங்கள் செய்கின்ற வீர வணக்கம் அதுவாகத்தான் இருக்க முடியும். உயிர் நீத்த அத்தனை உயிர்களுக்கும் நாங்கள் செய்கின்ற அஞ்சலி, ஆத்ம சாந்தி பிரார்த்தனை அதுவாகத்தான் இருக்கும். நினைவேந்தல் நிகழ்வு என்பது வெறுமனே ஒரு சம்பிரதாயம் அல்ல. இன்று மட்டும் நாங்கள் ஒன்று சேர்ந்து நினைவு கூர்ந்து விட்டு மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நாங்கள் நினைவு கூர்ந்து விட்டு மீண்டும் அடுத்த வருடம் வரும் பொழுது மீண்டும் நினைவு கூறுகின்ற ஒரு நிகழ்வு இது அல்ல. அந்த சிந்தனை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்வாங்கப்பட வேண்டும். எங்களுடைய இளைஞர்கள் சரியான திசையிலே வழிகாட்டப்பட வேண்டும், வழி நடத்தப்பட வேண்டும். எங்களுக்கான உரிமைகளை, எங்களுக்கான விடுதலையை நாங்கள் தான் பெற வேண்டும். ஸ்ரீலங்கா அரசு ஒருபோதுமே எதையுமே தரப்போவது கிடையாது. இப்பொழுது கூட இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்படுகிற விடயத்தில் எப்படி ஒரு நீதிக்கு புறம்பான தடை உத்தரவுகளை பெற்றுக்கொண்டு இந்த கஞ்சி காய்ச்சுகின்ற நிகழ்வுகளை அடாவடியாக எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே, தென் தமிழீழத்திலே நடாத்தி கொண்டிருக்கிறது ஸ்ரீலங்கா இனப்படுகொலை அரசு. தங்களுடைய உறவுகளை நினைவேந்துவதற்கு, இறந்தவர்கள் நினைத்து அழுவதற்கு, அவர்களுக்கான ஆத்ம சாந்தி பிரார்த்தனைகளை செய்வதற்கு கூட வழியில்லாமல் முடியாமல் நாங்கள் இன்று இந்த மண்ணிலே நிற்கின்றோம். ஆகவே அன்பான உறவுகளே, நாங்கள் அனைவரும் விழித்தெழ வேண்டும்.
நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு எழுச்சியாக உருவாகுவோமாக இருந்தால் எங்களால் அனைத்துமே முடியும். இன்று பூகோள அரசியலிலே எங்களுடைய தமிழர் தாயகம் மிக முக்கியமான இடத்திலே இருக்கிறது. உலகத்திலே வல்லரசாக வர விரும்புகின்ற நாடுகளுக்கெல்லாம் எங்களுடைய இந்த மண், இந்த பூமி, நெடுந்தீவாக இருக்கட்டும், ஏனைய தீவுகளாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்ன வளம் இல்லை எங்களுடைய மண்ணிலே. இயற்கை வளங்கள் மேலோங்கி இருக்கின்றன. விவசாயம் அற்புதமாக இருக்கிறது. கடல் வளம் அற்புதமாக இருக்கிறது. ஆக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டால் தான், அதே போல புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் அனைவரும் ஒன்றுபட்டு நாங்கள் ஒரு எழுச்சியாக ஒற்றுமையாக இருந்தால்தான் எங்களுடைய வளங்களை நாங்கள் காப்பாற்ற முடியும். நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நின்றால் எந்த அநீதியான செயற்பாடு நடைபெற்றாலும் எங்களுடைய இனத்தை, எங்களுடைய வரலாற்றை, எங்களுடைய தொல்லியலை, எங்களுடைய சமய வழிபாட்டிடங்களை அழிக்கின்ற முயற்சிகள் எங்கு நடந்தாலும் அவற்றுக்கு எதிராக நாங்கள் போராட்டத்தை செய்ய முடியும். மக்கள் எழுச்சி ஏற்படும் பொழுதுதான் எங்களுடைய போராட்டங்கள் வெற்றி அடைகின்றன. வெறுமனே 2 பேர் 5 பேர் இருந்து போராடுவதாலே பயனில்லை. எனக்கு ஒரு இழப்பு வந்தால்தான் நான் போராடுவேன் என்று சிந்திப்பது சுயநலம். எல்லா சமயங்களும் எல்லா பண்பாடுகளும் பொதுநலத்தை தான் பேசி நிற்கின்றன. என்னுடைய வீட்டு வாசலை வந்து தட்டும் வரை நான் காத்திருக்காமல் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். அறவழியிலே, அகிம்சை ரீதியிலே நாங்கள் எங்களுடைய இந்த போராட்டத்தை முன்னெடுப்போமாக இருந்தால்தான் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எங்களுடைய மண்ணிலே இருக்கக்கூடிய பல வளங்களை பயன்படுத்தக்கூடிய சிந்தனைகளையும் உற்சாகத்தையும் எங்களுடைய இளையவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்று கனடா, லண்டன் என்று புலம்பெயர்ந்து இளைய சமுதாயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. கனடிய தூதரகத்திலே அண்மையிலே சொல்லப்பட்ட தகவல், 10,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வடக்கு கிழக்கில் இருந்து மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் விசாவுக்காக காத்து கிடக்கின்றன. ஆக எங்களுடைய இளையவர்கள் வெளியிலே நோக்கி செல்வதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த மண்ணினுடைய வளங்களை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்தலாம், எங்களுடைய பொருளாதாரத்தை சுயமாக நாங்கள் எப்படி பாவிக்கலாம் என்ற சிந்தனை உருவாக்கப்பட வேண்டும். அதன் ஊடாகத்தான் எங்களுடைய மண்ணை நாங்கள் பாதுகாக்கலாம். ஆகவே இன்று தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அனைவருக்கும் இந்த வரலாற்று கடமை இருக்கிறது. அதை உணர்ந்து நாங்கள் செயற்படும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய விடுதலை சாத்தியமாகும். உலக வரலாற்றிலே தியாகங்கள் வீண் போனது கிடையாது. அதற்குரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி இன்றைய இந்த நினைவேந்தல் நிகழ்விலும் அதுபோல உப்புக்கடலை உரசிய நினைவுகள் பசுந்தீவு ருத்ரனுடைய இந்த கவிநூல் வெளியீட்டு நிகழ்விலும் உங்கள் அனைவரோடும் இணைந்து கலந்து கொண்டது இந்த உணர்வை எனக்கு இன்னும் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, இப்படியான நூல்கள் வெளிவர வேண்டும். எங்களுடைய இனப்படுகொலை வரலாறு இலக்கியமாக மாற்றப்பட வேண்டும், ஆவணப்படுத்தப்பட வேண்டும். அதனூடாகத்தான் இந்த வரலாறுகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். அப்படியான ஒரு தூரநோக்கு சிந்தனையிலே உப்புக்கடலை உரசிய நினைவுகள் நூல் என்று வெளிவருவது அதனுடைய மிக முக்கியமான ஒரு படிக்கல்லாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.